கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான மேசிய செய்தி வாசகர்களாக இருக்கிற கிறிஸ்தவ பெருமக்கள், அரசியல் தலைவர்கள், நண்பர்கள், ஊடக தலைவர்கள், ஆண்டவரை நேசிக்கிற எல்லா மக்களுக்காகவும் நான் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அழைப்பின் எதிரொலி என்கிற பத்திரிகையானது கடந்த சுமார் 50 ஆண்டு காலமாக 16 மொழிகளிலே அச்சிடப்பட்டு உலகம் எங்கும் அனுப்பப்பட்டு ஏராளமான மக்களை அதன் மூலமாக கர்த்தருக்குள் வழிநடத்த கர்த்தர் உதவி செய்து வந்திருக்கிறார். இந்த நல்ல சூழ்நிலையில அருமையான சகோதரர் குணசேகரன் அவர்கள் மூலமாக ஆண்டவர் மேசியா செய்தி என்கிற மிக உன்னதமான ஒரு பத்திரிகையை ஆரம்பித்து உலகத்தின் பல தேசங்களில் உள்ள தமிழர்கள் இதை படிக்கும்படியாக அதை மாதந்தோறும் அச்சிட்டு வெளியிடும்படி ஆண்டவர் உதவி செய்வதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அது ஒரு உன்னதமான ஒரு பத்திரிகை. பல விதங்களில் உள்ள மக்களை சந்திப்பதற்கு பல வழிகளில் தேவனுடைய சத்தியமானது வெளிவந்து கொண்டிருக்கிறதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான சகோதரர் குணசேகரன் அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். பெரிய காரியம் என்னவென்றால், இந்த மேசியா செய்தியானது 12 வருடங்களை தாண்டி 13வது வருஷத்துக்குள்ளாக வந்திருப்பது மிக உன்னதமான ஒரு செய்தி. ஆண்டவர் இந்த பத்திரிகையோட கூட இருந்திருக்கிறார். அவருடைய கடினமான உழைப்பினாலேயும் ஜெபத்தினாலும் ஆண்டவர் இந்த பத்திரிகை ஆசீர்வதித்து மிக உன்னதமான நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார். இதை படிக்கிற மக்கள், இதற்கு உதவி செய்கிற மக்கள், விளம்பரங்களை கொடுக்கிற மக்கள் எல்லாரையும் ஆண்டவர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். நான் அவருடைய வாழ்க்கையை பார்த்திருக்கிறேன். அவர் உன்னதமான ஒரு தேவ மனுஷர். அவருடைய உதவினாலும் ஜெபத்தினாலேயும் ஆண்டவர் இன்னும் ஏராளமான ஊழியர்களை எழுப்ப வேண்டும். இதுபோல ஏராளமான பத்திரிகைகள் நம்ம தேசத்தில் உருவாக வேண்டும் நான் வாஞ்சிக்கிறேன். இந்த நல்ல நேரத்தில் ஒருமுறை கூட மேசியா செய்தியானது இந்த பத்திரிகை தனது 13வது வருஷத்துக்குள்ளாக பிரவேசிப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவர் இந்த பத்திரிகை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அருமை சகோதரர் குணசேகர் அவர்களுக்கு நல்ல கிருபைகளையும் தீர்க்க ஆயுசையும் கொடுத்து அவருக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுத்து ஆண்டவரை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி வாழ்த்தி உங்கள் எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். ஆமென்.